இங்க ஹை வோல்டேஜ் போயிட்டு இருக்க ஒரு கரண்ட் கம்பம் திடீர்னு சாஞ்சு பக்கத்துல இருக்க லேக்ல விழுந்துருது. அந்த லேக்ல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த கம்பி தண்ணியில விழுந்த அடுத்த செகண்டே அங்க இருக்க எல்லா மீனும் கருகி போயிருக்கும். அதை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப தெரியாம இவரோட கால் தண்ணியில பட்டுச்சுன்னா அந்த மீனோட நிலைமை தான் இவருக்கும். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பயந்து போய் என்ன பண்றாருன்னா ரெஸ்கியூ டீம் இருக்குல்ல அவங்களுக்கு போன் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களுமே அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க ஃபர்ஸ்ட் அவரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி எந்த அளவு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் கம்பத்துல இருக்க நம்பரை நோட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போன் பண்ணி உடனே அந்த லைன்ல வர பவரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆபீஸ்ல இருக்கவங்க இந்த ஏரியால ஒரு நிமிஷம் பவர் ஆஃப் பண்ணா பல லட்சம் ரூபாய் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல வேற வழியே இல்லாம இவங்களே இவரை காப்பாத்துற வேலையில இறங்கிடுறாங்க. இதுல இவங்க காப்பாத்துல போறாங்களா அவங்களுக்கு இருக்க ரிஸ்க் என்னன்னா அவங்க காலை தூக்கி வச்செல்லாம் நடக்க கூடாது. தூக்கி வச்சு நடந்தாங்கன்னா கரண்டோட மைனஸ் பிளஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு கால் வழியா கரண்ட் பாஸ் ஆகி இன்னொரு கால் வழியா பூமிக்கு போக ட்ரை பண்ணும். அதனால இவருமே கருகி போயிருவாரு. அதனால ரெண்டு காலுமே பூமியில இருந்து எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டே நகர்ந்து போய் அந்த லேக் கிட்ட போயிடுறாரு. இப்ப அவர் கையில இருக்க மீன் பிடிக்கிற தூண்டில தூக்கி போட சொல்றாரு. அவருமே அந்த தூண்டில தூக்கி இவர்கிட்ட போட்டுறாரு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா தூண்டில இருக்க நரம்பு ஒரு கையால சுத்திட்டு இன்னொரு கையால அந்த தூண்டில இறுக்கமா புடிச்சிட்டு இருந்தாதான் அந்த போட் நகர்ந்து கரைக்கு வர முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே தூண்டில் தண்ணில பட்டு அவருக்கு ஷாக் அடிச்சிடும். இருந்தாலும் தைரியமா அதை செஞ்சு ஒரு வழியா கரைக்கும் சேர்ந்துடுறாரு. ஆனா ரெஸ்கியூ டீம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை காதுல வாங்கிக்காம பயத்துல ரெண்டு காலையும் தூக்கி வச்சு நடந்து போறாரு. நல்ல வேலையா அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகல. அதுக்கப்புறமா அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ பொறுமையா அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. ஆனா ரெஸ்கியூ டீமோட வேலை இன்னும் முடியல. ஏன்னா அந்த கம்பம் ஒரு லாரி டிரைவர் மயக்கம் போட்டு விழுந்ததுனாலதான் இடிச்சு கீழே விழுந்திருக்கு. அடுத்து அந்த டிரைவரை காப்பாத்தணும். இவங்க கிட்ட இருக்க ஜீப்ல அந்த போட்டை எடுத்து மேல வச்சுக்கிட்டு பொறுமையா அந்த லாரி கிட்ட வராங்க. அந்த போட்டை லாரி கீழே வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா டிரைவரை இழுத்து போட்டுட்டு ஜீப்பை ரிவர்ஸ்ல இழுத்துட்டு போய் அவரையும் லாஸ்ட்ல காப்பாத்திடுறாங்க.